Hey, hi guys, welcome to AS Audio Work Collection. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து இப்போ வந்து 3mm பீட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அப்படியே அட்டாச்சாக வர மாதிரி வந்துடும். அது வந்து மேனுஃபேக்சரிங்கில் நமக்கு பண்ணுறனால அது அப்படியே ஃபுல்லாக வந்து என்ன ஆகிடுதுன்னா, அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒட்டி வந்துடுது. சில பேர் வந்து அதை ஒட்டி அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன். இப்போ வந்து நார்மலாக சில்வர் பீட்ஸ் வந்து இது மாதிரி ஒட்டி வருதுன்னா, நமக்கு நெயில் இருந்துச்சுன்னா அந்த நெயிலை வச்சு நம்ம ரெண்டுத்துமே கிராக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி நம்ம யூஸ் பண்ணிடலாம். பட் வந்து இது மாதிரி ஒயிட் பீட்ஸு அதெல்லாம் வந்து நம்மளால் கிராக் பண்ண முடியாது. ஒயிட் பீட்ஸு தென் பிக் பீட்ஸு இதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த வீடியோவில் அப்படின்னு சொன்னால், நான் வந்து சிசர் எடுத்துக்கிட்டேன். அந்த சிசரை வந்து அந்த சிசர்லேயும் வந்து நம்ம ரொம்ப ஒரே சைடில் புஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஓப்பன் ஆகாது. பிகாஸ் வந்து அது வந்து ஆல் சைடு இருக்கும்போது நம்ம ஒரே சைடு ப்ரெஷர் கொடுத்தோன்னா சில வேளை வந்து அது வந்து ரெண்டுமே ப்ரோக்கன் ஆக சான்சஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதை லைட்டாக ரொட்டேட் பண்ணி பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் பிரேக் பண்ணியிருப்பேன். தென் வந்து ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் பிரேக் பண்ணியிருப்பேன். திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் பிரேக் பண்ணியிருப்பேன். அது மாதிரி தான் பண்ணியிருப்பேன். அது மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து அழகாக பிரேக் ஆகி காட்டும். இப்போ வந்து நம்ம லேயர் ஃபுல்லாகவே ஒயிட்டு தான் கொடுக்குறோம், லேயர் ஃபுல்லாகவே வந்து கோல்டு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படின்ற தாட் இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அதை பிரேக் பண்ணாமே போட்டுக்கலாம். பட் வந்து நான் வந்து என்னோடய சாரீஸில் வந்து ஒரு கோல்டும் ஒரு ஒயிட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். கோல்டு ஒயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது அதுக்கு வந்து எனக்கு சிங்கிளாக தான் வேணும். சிங்கிளாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இதை கண்டிப்பாக பிரேக் பண்ணி தான் ஆகணும். நான் பிரேக் பண்ணாமல் இருந்தேன்னா அது வந்து பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக எனக்கு பிரேக் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வந்து நான் 2 போடல, ஓகேங்களா, நான் சிங்கிளாக தான் போடுறேன். அப்போ எனக்கு வந்து அதை பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஆல்மோஸ்ட் நான் பிரேக் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். அப்போ வந்து நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஃபுல்லாகவே பிரேக் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த பிசுறு தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த பிசுறும் தெரியாமல் நம்ம அழகாக எப்படி பிரேக் பண்ணோம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய சிசர் வச்சுருக்கேன். அந்த சிசரை வச்சு தான் பண்ணேன். உங்கள் வீட்டில் சின்ன சிசர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு சைடு பிரேக் பண்ணுங்கள், தென் வந்து பீட்ஸை ரொட்டேட் பண்ணுங்கள், திருப்பி பிரேக் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள், பிரேக் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து அதை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். வீடியோஸ் வந்து நம்ம லைவும் போட்டுட்ருக்கோம். எவ்ரிடே நம்ம லைவ் போடுறோம். உங்களுக்கு வந்து லைவில் ஏதாச்சும் டவுட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லைவ்லேயும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலையோ கமெண்ட் பண்ணுறதுலையோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கும் தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 700 டச் பண்ணிட்டோம். நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நிறைய பீப்புள்ஸ் வந்து வீடியோஸும் பார்க்குறீங்க, லைவில் வரீங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது இதை பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.